முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் திராவிடம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி இந்த வீடியோ பேச எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் ஒரு தமிழ்நாட்டில் பரபரப்பான பேசி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியல் கட்சி அதிகாரப்பூர்வமாக, அதாவது அஃபிஷியலாக ஒரு கட்சியின் பெயரை வெளியிட்டிருக்கிறார். அந்த கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம், டிவிகே. டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி இது ஒரு டிவிகே. இந்த கட்சி ஆரம்பித்ததன் நோக்கம் என்னவென்றால், உங்களுக்கே தெரியும், விஜய் ஆரம்பத்தில் ஒரு இசை வெளியீட்டு விழா நடத்தினாலோ இல்லை அவரோட ஒரு படத்தோட ப்ரொமோஷன் நடத்தினாலோ அந்த இடத்துல ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு நபர். அதுக்கப்புறம் அரசியல் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பேருக்கு முன்னாடி ஒரு சில உதவிகள்லாம் செஞ்சு நான் இந்த மாதிரி அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு காட்டின ஒரு மனிதர் தான் விஜய் அவர்கள். இந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் எடுபடுமா அப்படி என்றால் நான் கண்டிப்பாக இல்லை என்று தான் சொல்லுவேன். ஏனால் இங்கு விஜய்ட ஸ்டைலில் சொல்லணும்னா பிராண்டு தான். டிஎம்கே அப்படிங்கிறது ஒரு பிராண்டு. இந்த டிஎம்கேவை அழிக்க பிறந்தவங்க அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கட்சிகள் நான் டிஎம்கேவை அழிக்க போகிறேன், திமுகவை அழிக்க போகிறேன்ட்டு உண்டாகி உருதெரியாமல் அழிந்து போனவர்கள் தான் அதிகம் பேர் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு வகையில் நமக்கு தெரிஞ்ச கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிஜேபி. அந்த பிஜேபிக்கு இப்போ வந்த அண்ணாமலை என்ற ஆட்டுக்குட்டி. அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீமான். நான் ஒரு செந்தமிழன் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்க செபாஸ்டியன் சீமான் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இன்னும் சிலர் திமுகவை நான் அழிக்கப் போகிறேன், அதுக்காக நான் கட்சி உருவாக்குறேன் அப்படின்ட்டு ஊர் தெரியாமல் அழிஞ்சு போனவங்க தான் நிறையா பேர். அந்த வகையில் இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு பீஸும் சிக்கியிருக்கு. இதோட கட்சியோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கண்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம். அதாவது ஒரு கட்சிங்கிறது இப்போ இதை நம்ம எப்படி யோசிக்கிறது? என்ன உள்ளங்க இருக்குது, எவனோ வரானே பாரு. அண்ணே சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு வரானே. ரைட் தம்பி, வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா பைக்குக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு. ஏய் ஆர்னி, என்னடா டோக்கன் கிட்ட ஆர்னி ஊர்னிங்கறாரு? அதானே தம்பி, நீங்க மாநகராட்சியில சைக்கிள் ஸ்டாண்ட குத்தி கத்துறீங்க, நான் மதுரை மாநகராட்சியை குத்தி கத்துறீங்க. ஒரு காலத்தில் விஜய் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி அம்பேத்கரை படிக்கணும், பெரியாரை படிக்கணும் அப்படின்ட்டு. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் திராவிட கட்சிகள் ஆதரவு கொடுப்பாரா, இல்லை அந்த காவி பூசின மத நல்லிணக்கத்தை கெடுக்கின்ற பிஜேபி கூட சேருவாரா அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி உண்டு. அவர் எந்த கட்சியில் சேர்றாரு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் கட்சி ஆரம்பித்ததே தப்புங்கிறோம். அரிசி மூட்டை செவனேன்னு குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறோம். ஏன்னா நீங்கள் ஒரு உச்ச நட்சத்திரம் தமிழ்நாடு சினிமாவில் நீங்கள் ஒரு உச்ச நட்சத்திரம். அஜித், விஜய், சூர்யாலாம் ஒரு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகர்கள். இப்படி நடிகர்களாக பார்த்த ரசிகர்கள் இன்று உங்களை ஒரு தலைவராக பார்க்க விருப்பப்படுறீங்க, தப்பு இல்லை. அதற்காக கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது விஷயம் இல்லை. நிறைய சமூக தொண்டுகள் செய்யலாம். அஜித் அவர்கள் மாதிரி வெளியில் சொல்லாமல் பல உதவிகளை செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். அரசியலுக்கு நான் முதலமைச்சர் தான் ஆகி மற்றவங்களுக்கு பண்ணுவேன் அப்படிங்கும்போது அது கண்கூடாக தெரியுது, அது உங்களோட ஒரு பேராசை அப்படின்ட்டு. இந்த பேராசை ஈடுபடுமா அப்படின்னா கண்டிப்பாக தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஈடுபடாது. ஏன்னா இந்த மாதிரி தான் சீமான் அவர்கள் நான் முதலமைச்சரானால் அப்படிமே இப்படிமே அப்படின்னு ஊற்றிட்டு இருந்த சீமான் இன்னைக்கு என்ஐஏ சோதனை, அவங்க கட்சிக்காரங்க வீட்டில் என்ஐஏ சோதனை நடந்துகிட்டு இருக்கு. தேசத்துக்கு எதிராக
பல செயல்கள் ஈடுபட்டிருக்காங்க. அதனால என்ஐஏ சோதனை நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மக்கள் நாட்டை தரமாட்டார்கள். நீங்கள் ஆடி ஆக்ரோஷமாக பேசி இப்படிலாம் நீங்கள் பண்ணலாம், மக்கள் அந்த டைமில் விரும்புவான். ஆனால் ஓட்டு போடுறப்ப அவங்களுக்கு தெரியும் மைண்டுக்கு யாருக்கு போட்டால் இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி டைமில் அழகாக குத்திட்டு போய்கிட்டே இருப்பான். அதனால் ஆல்ரெடி வந்த சீமான் அவர்கள் அவர் வந்து இன்ன வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை. அதாவது தேசத்தினுடைய ஒற்றுமை அல்லது தேசத்திற்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறை கூட அவர்கள் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதாவது என்ஐஏ அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய நடமாட்டம் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்த பிறகு அவர்கள் நாட்டிற்கு எதிராக செயல்கள் செய்து உறுதிப்படுத்தின பிறகு என்ஐஏ அவர்களை வந்து அவர்களிடத்தில் வீடுகளில் ரெய்டு செய்திருக்கிறார்கள், அவர்களை கைது செய்ய இருக்கிறார்கள். இப்போ விஜய் அவர்கள் வந்திருக்காரு. விஜயோட கட்சி பெயர் மட்டும்தான் அறிவித்திருக்காரே ஒழிஞ்சு இன்னும் கோட்பாடு கொள்கைகள் இது எதுவுமே இன்னும் அறிவிக்கல. இந்த கோட்பாடு கொள்கைகள் வரத்துக்கு முன்னாடியே ஒரு சில பீஸுங்க என்ன பண்ணுது, விஜய் வந்து எங்கள் கட்சி மாதிரி தான், ஆக்சுவலாக பார்க்க போனால் நாம் தமிழர் கட்சியும் விஜயும் ஒரே கொள்கை கோட்பாடு தான் உண்டாட்டுக்கு அப்படின்ட்டு இந்த ஓட்டச்சட்டி சாட்ட முருகன் அப்படின்ட்டு ஒரு மாமா பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு பக்கம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் சீமானை போட்டு பொழந்துக்கிட்டு கிடக்குறாங்க. கிளம்புறது நிறைய பேர் கட்சி விட்டு சொல்றதே கேளு. அண்ணாவுக்கு எம்ஜிஆர், அண்ணனுக்கு நீடா. சிரிக்கிறாரு, சிரிச்சு சங்கி சங்கிங்க சங்கியா சங்கி நீ சங்கி தான்டா என்ன சங்கியா இருந்துகிட்டு பேசுறாங்க. ஒரு பக்கம் சீமான் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வர்றதுனால எங்களுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் விஜய் எப்படியாச்சும் இழுத்தரலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில் விஜய் யார் பக்கம் போவார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. எனக்கு என்னமோ நீங்கள் திராவிட கட்சிகள் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் உண்டு. ஏன்னா இனிமேல் நீங்கள் படமும் நடிக்க மாட்டேங்க. படம் நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்களை விட ஒரு ஸ்டார் வந்து பெரிய ஸ்டாராக இருப்பீங்க. பட்டு அரசியல் அப்படிங்கும் போது நிறைய விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே உங்கள் கட்சியோட மேனேஜரா புசி ஆனந்தா பசி ஆனந்தா அவர் காலில் ஒரு 4 பேர் விழுவுறாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இப்போவே நீங்கள் வந்து இப்படி கட்சி பெயரை கெடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய காலங்களில் மக்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? அதனால் விஜய் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். விஜய் வர்றதை பார்த்து நிறைய கட்சிகள் பயப்படுது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போ தான் அண்ணாமலை வந்து ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டு வரான், ரைட்டுங்களா? ஸ்கோர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது விஜய் வர்றது அவருக்கு ஒரு பெரிய தடுப்பு சோறாக இருக்கும். கண்டிப்பாக முக்கியமான அண்ணாமலையை கூட விட்டு தள்ளுங்க, அப்படி துரத்தி விட்டுருங்க. சீமானுக்கு வயிற்றால போயிட்டுருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு 13 வருஷமான ஒரு கட்சியை உருவாக்கி வச்சு விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்தால் விஜய்க்கு உள்ள ஃபேன் பேஸ் தெரியும் உங்களுக்கு. ரசிகர்கள் ஓட்டு போட்டாலே விஜய் மெஜாரிட்டியாக ஒரு 4-3 இடத்துல வர வாய்ப்புகளும் இருக்குது. அதையும் நாம் ஒத்துக்கணும். ஆனால் இப்போ யாருக்கு சீமான் கழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தான். ஏன்னா சீமான் எப்படியாச்சும் விஜய் இழுத்துடலான்னு பார்க்குறாரு. பட் விஜய் அந்த மாதிரிலாம் போக மாட்டார். சீமான்லாம் ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டார். அந்த மாதிரி தான். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த என்ஐஏ சோதனை அப்படின்னு சொன்னேன்ல, இந்த என்ஐஏ சோதனையில் நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு தேசத்துக்கு எதிரான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கு. அதனால தான் அந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற ஒரு மாமா பையன் வீட்டில் அந்த சோதனைங்கிறது ஒன்று நடைபெற்றுட்டு இருக்கு. அதனால் இவனுங்களை தயவு செய்து ஆதரிக்காதீங்க. ஆதரிக்கவங்க நீங்கள் எல்லாமே ஒரு முட்டாள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஈழத்து மேலே ஒரு பற்று இருக்கலாம், அந்த பற்று எல்லாத்துக்குமே இருக்குது. அதுக்காக நீங்கள் சீமான் பின்னாடி தான் போகணும் அப்படின்ட்டு இல்லை. ஈழத்துக்காக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சீமான் சைடு போகாதீங்க, இதுதான் என்னுடைய கூற்று. அப்போ ஏன்னா உங்கள் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் கனவுலகத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. 2026 அண்ணன் ஆட்சி தான் அப்படின்ட்டு. இது தவறு.
கமலஹாசன் வந்தார், என்னாச்சு? ரஜினி ஆரம்பிக்கிறேன்னு கூட கட்சி கூட ஆரம்பிக்கலை, இப்போ நான் அரசியலே வேணான்ட்டு போயிட்டார், என்னாச்சு? இந்த சீமானுங்கிற ஒரு தருத்திரம் 13 வருஷமாக கத்திட்டு இருக்கு, அது என்னாச்சு? எதுவுமே பண்ண முடியாது. நடிகர் விஜய் அவர்களே, நீங்கள் உங்களோட எண்ணங்கள், நான் முதலமைச்சர் ஆகக்கூடாது, மக்களுக்காக தொண்டு செய்வேன், அதற்காக சமூக நீதி, ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள கட்சி கூட கூட்டணி வைப்பேன் அப்படின்னா நீங்கள் அரசியலுக்கு கண்டிப்பாக வரலாம், இல்லைன்னாலும் வரலாம், அது தவறு இல்லை. ஆனால் தயவுசெய்து மக்களுக்கு எதிரான ஒரு கொள்கையும் கோட்பாடும், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கொள்கையும் கோட்பாடும் தயவுசெய்து வெளியிட்டாதீங்க. உங்களோட கொள்கை கோட்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அரசியலுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரவுண்டு மாதிரி, அதில் சிக்ஸர் அடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். வாங்க, ஆல்வேஸ் வெல்கம். பட் உங்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், உங்கள் ரசிகர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மேலும் ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.